guys, welcome to Nash Lifestyle. December last day evening chicken barbecue பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். மசாலா ரெடி பண்ணியாச்சு. உடனே அப்ளை பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சிடணும். காலையிலே வாங்கி ஊற வச்சுருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஈவினிங் தான் சிக்கன் வாங்கிட்டு வர முடிஞ்சது. ஸோ உடனே ரெடி பண்ணியாச்சு. அப்போ தான் நைட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். கிச்சன் விண்டோ ஓப்பன் பண்ணப்போ ஒரு ஏரோப்ளேன் பக்கத்தில் இருந்தது. ரொம்ப பக்கத்தில் தெரிஞ்சனால வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த வீட்டில் கிச்சன்லேருந்து பார்த்தாலும் ஹாலில் இருந்து பார்த்தாலும் வெளியே போய் பார்த்தாலுமே ஏர்போர்ட் ஏரோப்ளேன் தான் தெரியும். அப்படியே கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட்டர் கேக் தான் பண்ணிகிட்ருக்கேன். கேக்கும் பட்டர் தான், கேக் மேலே வைக்கிற க்ரீமும் பட்டர் தான், ஃபுல்லாக பட்டர் தான். ஈவினிங் 5 o'clock தான் கேக் பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன். வெளியில் போகிறதுக்கும் கிளம்பிட்டு இருந்தனால கேக் டெக்கரேஷன் வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. வெளியே கிளம்புறதுக்குள்ளே எப்படியோ கேக் செஞ்சு முடித்தாச்சு. வந்தாச்சு, பாய் விரித்து நமக்கு தேவையான இடத்தையும் பிடிச்சாச்சு. பார்பிக்யூ செய்கிறதுக்கான வேலையும் நடந்துகிட்ருக்கு. குளிர் காற்று வேற நல்லா அடிச்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் 8:30 மணிக்கே அங்கே போயிட்டோம். அப்போவே நிறைய பேர் பீச் பக்கத்தில் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் செட்டில் ஆகிட்டாங்க. நிறைய பேர் பார்பிக்யூ தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்குற இடமெல்லாம் சமைச்சிட்டு தான் இருந்தாங்க. கேம்ப் செட் பண்ணி லைட்ஸ் வச்சு சீரியல் லைட்ஸ் போட்டு அழகாக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. கேபியும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. நாங்களும் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம். குளிராக இருக்குன்னு தெரியும். அதனால் லெமன் டீ போடுறதுக்கு டீ பேக்கு, சுடு தண்ணி, கிளாஸு, சிக்கன், ஒயின் பாட்டில், கேக்கு, சேரு, பாய் என்னென்ன தேவைப்படுமோ எல்லாமே கொண்டு போயிருந்தோம். சாப்பிட்டு முடித்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஃபயர் ஒர்க் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்து கரெக்டாக 12 மணி ஆனதும் நியூ இயருக்கு 5 இடத்துல ஃபயர் ஒர்க் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு வீடியோவில் 3 இடத்துல இருக்கிற ஃபயர் ஒர்க் தெரியும். எங்களோட லெஃப்ட் சைட் ரைட் சைட்லேயும் ஃபயர் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. எல்லா இடமும் கவர் பண்ணால் வீடியோ சரியாக வராது. 10 நிமிஷத்துக்கு விடாமல் 5 இடத்துலையும் ஃபயர் ஒர்க் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் நியூ இயர்க்கு பண்ண கேக். டேஸ்ட் நல்லா வந்திருந்தது. கப் கேக் எடுத்துகிட்டு போயிருந்தேன். கேக் கட் பண்ணி சாப்பிட்டு முடித்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஃபயர் ஒர்க் முடிஞ்சு எல்லா காரும் உடனே கிளம்பிடுச்சு. ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு. நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் கிளம்பினோம். அப்படியோ டிராஃபிக்கில் மாட்டி வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு 2 மணி ஆகிடுச்சு. காலையில் பூரி உருளைக்கிழங்கு மசாலா பண்ணியிருந்தேன். அது உடனே காலி ஆகிடுச்சு. வீடியோ எடுக்கலை. லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி, ரைத்தா, சிக்கன் ஃப்ரை, சிந்தாமணி சிக்கன் இது தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு சர்ச் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். நைட்டு வெளியே சாப்பிட்லான்னு முடிவு பண்ணி கிளம்பிட்டோம். போன இடத்துல ஜம்பிங் கேஸில் இருந்தது. கேபி ஃபஸ்ட் டைம் அதில் விளையாடணுன்னு கேட்டான். ஃபஸ்ட் டைம் போகிறதால கொஞ்ச நேரம் பயந்து நின்றுட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடி உள்ளே போய் விளையாடிட்டு இருந்தான். சாப்பிட வந்தாச்சு. இங்கே சாப்பாடும் நல்லாயிருக்கும், பிளேஸும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பிளேஸ் ஓப்பன் ஏரியா தான். இங்கே 200லேருந்து 300 டேபிள் வரைக்கும் போட்டிருப்பாங்க. அவ்வளோ பெரிய இடம். கேபி அமைதியாக உட்காந்துருப்பான். அவனுக்கு கேட் ரொம்ப பிடிக்கும். கேட்டும் இங்கே நிறைய இருக்கும். குதிரையும் போயிட்டுருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அமைதியாக உட்காந்துருப்பான். சாப்பிட்டு முடிச்சு
அங்கே இருக்கிற பேர்ட்ஸ் ஷாப்லாம் போய் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.